சீனாவின் எதிரி நாட்டுடன் இந்தியா செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஒப்பந்தம். பதிலுக்கு இந்தியா கனிம வளங்களை வழங்குகிறது. ஆசியாவில் எதிரி நாடுகளுக்கு இந்தியா சவால். இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்கும் புதிய பரிசு என இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீனா தன்னிடம் மட்டுமே அரிய கனிமங்கள் இருக்கின்றன என்று அமெரிக்கா உள்பட உலக நாடுகளை மிரட்டி வந்தது. திடீரென உரங்கள் மற்றும் கனிம வளங்கள் ஏற்றுமதியை நிறுத்தியது. இதனால் இந்தியா உள்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டன. அமெரிக்கா சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்தது. ஆனால் போதிய அளவில் இல்லை. தற்போது இந்தியாவுக்கும் உரங்கள் மற்றும் கனிம வளங்களை சீனா ஏற்றுமதி செய்கிறது. ஆனாலும் இந்தியா எப்போதும் சீனாவை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதன் வெளிப்பாடுதான் புதிய ஒப்பந்தம் நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. மின்சார வாகனங்கள், காற்றாலை இயந்திரங்கள், ஸ்மார்ட் போன்கள், விமானங்கள், விண்கலம் மற்றும் பாதுகாப்புத்துறை உட்பட பிற சாதனங்களில் காந்தங்கள் அத்தியாவசிய கூறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த காந்த ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு சீனா குறைத்து கொண்டுள்ளது. சீனாவின் மீது கடுமையான வரிகளை விதித்த பின்னர் சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆகஸ்ட் மாதத்தில் பெய்ஜிங்கின் கடினமான கட்டுப்பாடுகளால் அமெரிக்காவின் ஆயுத விநியோகம் 75% பாதிக்கக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.